தொடர்ந்து இந்த கல்வித்துறையில இந்த அரசியல் செய்வது யார் அப்படின்றது பொதுமக்கள் கிட்ட கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பகுதியில் பார்க்கலாம். முதலமைச்சரும் சரி மத்திய அமைச்சரும் சரி 2 பேரும் சேர்ந்து சுயலாபத்துக்காக தான் அரசியல் செய்கிறாங்க. ஒன்றிய அரசுக்கு வரி பணத்தை செலுத்துறதுல 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது கொடுத்த வரியை திருப்பி நிதியாக பெறறதுக்கு முடியாமல் இருக்கிற இந்த அரசாங்கம் எதுக்காக 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியிருக்கிறாங்க? மத்திய அமைச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கல்வியை அரசியலாக்காதீங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் கேட்பது அரசியல் கிடையாது, அது எங்களுடைய உரிமை. நீங்கள் அரசியல் ஆக்கிட்டு நீங்கள் நிதி கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் அரசியலாக்காதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். இது எங்கள் தமிழ்நாட்டோட பிரச்சனை, எங்கள் மாணவர்களோட பிரச்சனை. நாங்கள் எந்த வகையில் இந்த கல்வியில் குறைஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்குள்ளே நிதியை நீங்கள் வாங்கிட்டு போன நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு, அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட யாரும் ஆலோசனை கேட்டான்? ஆதிதிராவிடர் வளர்ச்சி நிதியை மகளிர் உரிமை திட்டத்துக்கு கொடுத்து கலைஞர் பேரில் வச்சு அவங்க பெயர் சம்பாதிச்ச மாதிரி இதில் வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துறதுனால மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு தரல. இதில் இப்போது அரசியலாக்குறது திமுகவும் பிஜேபியும் கூட்டாக தான் செய்யுது அப்படின்ற மாதிரியும் நான் பார்க்குறேன். ஏற்கனவே 2 முறை கடிதம் எழுதியிருக்கிறாரு மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர். அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. பணத்தை வரி வசூல் பண்ணிக்கிட்டு பணத்தை ரிலீஸ் பண்ணாமல் இங்கே அரசியல் பண்ணுறது கல்வியில் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது யாரு? அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா இப்போ எங்கே அரசியலே இருக்காதா? இதில் எந்த விதமான பேச்சு இல்லாமலே போயிடும். அரசியல் பண்ணுறது மத்திய அரசு தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.